அனைவருக்கும் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்படி தமிழகத்துல அடுத்த 6 நாட்களுக்கான வானிலை நிலவரம் எப்படிதான் இருக்கும்? மக்களே உஷார். இதை பத்தி தான் பிரீஃபா போக போறோம். இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த போது, குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மற்றும் மிதமான பனிப்பொழிவு இருக்க போகுதும் இந்த செய்திக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து முழுமையா சொல்லும். அண்ட் நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பாக்குறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது உள் தமிழகத்துல வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த அறிக்கையில என்ன சொல்ல வராங்கன்னா, பூமத்திய ரேகை பகுதியில ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும், இதனுடைய காரணமாக இன்று முதல் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலை வந்து நிலவக்கூடும் அப்படின்ட்டு இந்த செய்தி குறிப்புல அடுத்து எடுத்து வைக்கிறாங்க. ஒரு செய்தியா பார்க்குறோம். தற்போது அண்மை செய்தியாக வந்திருக்குது என்ன கேட்டீங்கன்னா, அதிகாலை வேளையில ஓரிரு இடத்துல லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் இந்த செய்தி இருக்கு சொல்ல வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் குறிப்பாக ஓரிரு இடங்கள்ல லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும். எனவே ஏனைய தமிழகம், அதாவது மற்ற தமிழகம், புதுவை வறண்ட நிலை காணப்படும் என சொல்றாரு. குறிப்பாக அதிகாலை வேளையில ஓரிரு இடத்திலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் சொல்றாங்க. இதற்கு அடுத்தபடியாக 26ஆம் தேதி 27ஆம் தேதி அதே தமிழக கடலோர பகுதிகளான தமிழகம், புதுவை மற்றும் அந்த காரைக்கால் பகுதியில் ஒரு லேசான பனிப்பொழிவும் மிதமான மழைக்கும் இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதனுடைய உரைப்பணி எச்சரிக்கையாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தோட நீலகிரி மாவட்டத்துல ஓரிரு இடத்துல இரவு மற்றும் அதிகாலை வேளையில உரைப்பணி ஏற்பட வாய்ப்பு இருக்கு சொல்லியிருக்காரு. ஸோ குறிப்பாக சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த மட்டும் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகாலை வேளையில பாத்தீங்கன்னா ஓரிரு இடத்துல லேசான பனிமூட்டம் காணப்படும் என சொல்லியிருக்காரு. இதனுடைய அதிகபட்சமான வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 30 31 டிகிரி செல்சியஸாக எதிர்பார்க்கப்படலாம். இதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்கன்னா 22 23 அல்லது 24 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கக்கூடலாம் அப்படின்றும் இந்த கணிப்புல நம்ம பார்க்கிறோம். இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.